ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 படத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் ஒரு படம் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் என்று 2 அடுக்கு உள்ள ஒரு கட்டிடம். இன்னொரு பக்கம் எல்ஐசியில் ஜீவன் அக்ஷயா என்கிற ஒரு திட்டம். முதலில் இந்த கட்டிடம் 2 அடுக்கு கட்டிடத்தை நாம் வாங்குவது என்றால் இதற்கான முதலீடு 3 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு 23 லட்சம் ரூபாய். அது மட்டுமில்லாமல் இதற்கான கமிஷன் செலவு புரோக்கருக்காக 2% நீங்கள் கொடுத்தாக வேண்டும். அதோடு இதை பட்டா மாற்றம் செய்வதற்கு, மின் இணைப்பை மாற்றம் செய்வதற்கும், மற்ற வரிகளை நீங்கள் மாற்றம் செய்வதற்கும் மேற்கொண்ட செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த கட்டிடத்தின் மூலம் நீங்கள் மாதந்தோறும் பெறக்கூடிய தொகையாக 50,000 ரூபாய் மாதம் பெறுவதாக இதில் கணக்கிடப்பட்டுள்ளது. இதே செனரியோ அடுத்து நீங்கள் எல்ஐசி ஜீவன் அக்ஷயா அப்படிங்கிற திட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய 3 கோடி ரூபாய் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா இதுக்கு வெறும் ஜிஎஸ்டியாக நீங்கள் 5.4 லட்சம் ரூபாய் மட்டுமே இதில் செலுத்துறீங்க. முன்னாடி பார்த்த ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு 23 லட்சம் ரூபா, இதில் 5.4 லட்சம் ரூபா மட்டும்தான் செலுத்துறீங்க. சரி, பரவாயில்ல. அடுத்து மாதந்தோறும் நீங்கள் பெறக்கூடிய தொகையை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். இந்த வீட்டின் மூலம் நீங்கள் பெறக்கூடிய தொகை 50,000 ரூபாய் மாதந்தோறும். அதே இந்த பிளானில் நீங்கள் மாதந்தோறும் 1,69,375 ரூபாய் நீங்கள் மாதம் நீங்கள் பெறலாம். வேணும்னாலும் வேணான்னாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த பணம் வந்துடும். இந்த தொகையை நீங்கள் பெறுவதற்கு எந்த விதமான எஃபோர்ட்டும் நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட இந்த பணம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு வீடு என்பது அப்படி இல்லை. அதுக்கு ஒருத்தர் உள்ள குடி போகிறாருன்னா அதுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும், அதுக்காக சில பராமரிப்பு செலவுகள் பண்ணணும், போய் வாடகை வாங்கணும், இதுக்கான வேலைகள் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த பிளான் மூலிமா நீங்கள் வரக்கூடிய வருமானத்திற்கு எந்த விதமான செய்யும் செய்ய தேவையில்லை. ஆட்டோமேட்டடாக உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த பணம் வந்து சேர்ந்துடும். நன்றி.